அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, குர்ஆன் சொல்லும் உண்மைகள் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உலகத்தையும் உலகத்தில் வஸ்துக்களையும் படைத்து செயல்படுத்தக்கூடிய அல்லாஹ் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாகவே இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதமான குர்ஆனிலே 112வது அத்தியாயம் 4 வசனங்களின் மூலம் அல்லாஹ் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை ஆணித்தனமாக சொல்லி காட்டுகின்றான், உறுதியாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி என்று நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் கேள்வி கேட்டால், அடுத்த வசனங்களில் தன்னுடைய தன்மைகளை சொல்லி காட்டுகின்றான். இந்த தன்மைகள் இந்த உலகத்தில் யாருக்காவது எதுக்காவது பொருந்துகின்றதா என்பதை படித்து சிந்தித்து தெரிந்து அல்லாஹ் ஒருவன்தான் இறைவனாக இருக்க முடியும் என்பதை அறிந்து என்னை வணங்குங்கள் என்பதாக சவால் விடுகின்றான். அந்த வகையிலே இரண்டாவதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹு சமத். அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். இந்த உலகத்தில் பார்க்கின்றோம், மனிதர்களாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, வானங்களாக இருந்தாலும் சரி, பூமிகளாக இருந்தாலும் சரி, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே ஒன்றுக்கொன்று தேவை உள்ளதாகவே அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். தேவையற்றவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். ஏன்னா அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எதில் இருக்கிறான், என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு யாருக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் தெரியாது. அதனால் அல்லாஹுக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது, அல்லாஹுக்கு எந்த தீமைகளும் செய்ய முடியாது, நம்மளால் செய்துவிட முடியாது. அதனால் எல்லா விதமான தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா விதமான தேவைகளுக்கும் அற்றவன் யார்? அல்லாஹ் என்பதை என்ன செய்யலாம், இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ஒருவனை தவிர இந்த உலகத்தில் யாருமே தேவை உள்ளவர்கள் இல்லாதவர்களாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். அருமை. இரண்டாவது வசனம். மூன்றாவது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹுக்கு பிள்ளைகளும் கிடையாது, அல்லாஹுக்கு பெற்றெடுத்த தாய் தந்தைகளும் கிடையாது அப்படின்றத நினச்சா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். பிறந்தது முதல் தாயினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு 18-25 வயசு வரை வாழ்கிறாங்க. பிறகு அவன் உழைக்க சென்று விட்டால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. திருமணம் முடித்து விட்டால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. குழந்தைகள் பிறந்து விட்டால் பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 வயது காலம் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்து முடிக்கிறதுக்கு, பெற்றோர்களுக்குரிய கடமைகளை செய்து முடிக்கிறதுக்கு என்ன செய்து அவன் வாழ்நாள் முடிந்து வருகின்றது. பிறகு அவன் நிம்மதியாக தேவையற்றவனாக இருக்கின்றானா என்ன சொன்னால் இல்லை, தன்னுடைய உடல்நிலையை பார்த்து கொள்வதிலே அவனுடைய காலகட்டம் என்ன செய்து முடிந்து விடுகின்றது. அப்போ அல்லாஹ் இந்த விதத்திலும் தேவையற்றவனாக இருக்கிறான். அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அந்த விதத்தில் தேவையுள்ளதாகவே இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம்.